கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கும் ஒரு மிஷினரி குறித்து இந்த வீடியோல பார்க்க போறோம். 1718ஆம் ஆண்டு அமெரிக்கால இருக்கிற கனெக்டிகட் என்ற ஒரு இடத்துல பிறந்தவர் தான் டேவிட் பெர்னாய்டு. இவங்க பெற்றோருக்கு மொத்தம் 9 பிள்ளைங்க. இதுல இவர் பிறக்கும் போது ரொம்ப மெல்லிய உடலுடைய பிறக்கிறாரு, ரொம்ப பலவீனப்பட்டு பிறக்கிறாரு. மற்ற குழந்தைகள் போல இவரால ஓடி ஆடி விளையாட முடியல. மன அழுத்தம், சோர்வு இதையே நினைத்து நினைத்து இவர் ரொம்ப சோர்ந்து போறாரு. இவருடைய உடல் இன்னும் பலவீனப்பட்டு போகுது. இருப்பினும் சிறு வயது முதலே ஆத்தும மீட்பை பற்றி இவர் கவலைப்பட்டார். ஐயோ, நான் மரித்தா பரலோகம் போக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவலை இவருடைய உள்ளத்துல அதிகமாய் காணப்பட்டது. இதன் நிமித்தமாகவே வேதத்தையும் ஆண்டவரையும் பரலோகத்தையும் குறித்து அதிக ஈடுபாடு கொண்டவராய் இவர் காணப்பட்டார். இவர் தன்னுடைய 9 வயதுல தன்னுடைய தகப்பனையும் 14 வயதுல தன்னுடைய தாயையும் இழந்து அனாதையாக்கப்பட்டார். இருப்பினும் மனம் சோர்ந்து போகாமல் ஆவிக்குரிய வாழ்க்கை என்னதென்று அறிந்து அதன்படி ஆண்டவருக்காக தொடர்ந்து இவர் வாழ ஆரம்பித்தார். இவருடைய உடல் ரொம்ப மெல்லிதாகவும் ரொம்ப பலவீனமா எழுந்ததுனால இவரால மற்ற பிள்ளைகள் போல ஓடி ஆடி விளையாட முடியல. அதனால இவர் சந்தோஷத்தை இழக்க ஆரம்பித்தார். மற்ற நண்பர்களோடு சேர்ந்து தீய பழக்கத்துக்கு இவர் அடிமையாக்கப்பட்டார். எதனால அப்படின்னாக்கா, தீய பழக்கத்தின் மூலமாக இவருக்கு கொஞ்சம் சந்தோஷம் கிடைத்தது. அதுதான் உண்மையான சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தை ஏற்படுத்திக் கொள்ள இவர் தீய பழக்கத்திற்கு அடிமையானார். குடும்ப சூழ்நிலை, வறுமை ஒரு பக்கம். தன்னுடைய 20 வயதுல தன்னுடைய அக்காவோட இணைந்து ஒரு பண்ணையில இவர் வேலை செஞ்சு தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றி கொண்டு வந்தார். ஒரு நாள் சண்டே ஆராதனையில தேவனுடைய கோபாக்கினியை குறித்து மெசேஜ் கொடுக்கப்பட்டது. இதனால் இவர் தேவனுடைய கோபம் என் மேல இருக்குதென்று உணர்ந்து தன்னுடைய வீட்டுக்கு வந்து தன்னுடைய பாவங்களை எல்லாம் தேவனிடத்துல அறிக்கை செய்து மனம் திரும்பி மன்னிப்பு கேட்டு தேவனிடத்துல அழுது தன்னை ஒப்பு கொடுத்தார். தன்னுடைய பாவத்தை எல்லாம் தேவன் மன்னிக்கும்படியாக உபவாசித்தும் இவர் ஜெபிக்க ஆரம்பித்தார். தொடர்ந்து இவர் 21வது வயதுல ஏல் என்ற ஒரு காலேஜ்ல சேர்ந்து இவர் தன்னுடைய படிப்பையும் தொடர ஆரம்பித்தார். தொடர்ந்து இவரால் படிக்க முடியல. ஏன் அப்படின்னா, இவருடைய உடலுடைய பலவீனம் ரொம்ப அதிகமாய் காணப்பட்டதுனால படிப்பை பாதியிலேயே நிறுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. 1742ஆம் ஆண்டு எபினேசர் என்ற ஒரு மிஷினரி செவ்விந்தியர்கள் மத்தியில ஊழியம் செய்யும்படியாக அவர்கள் மத்தியில இருக்கிற சூழ்நிலைகளை எடுத்து கூற ஆரம்பித்தார். அந்த இடத்துல டேவிட் பெர்னாய்டும் அந்த கூட்டத்துல கலந்து கொண்டார். தேவன் என்னை செவ்விந்தியர் மத்தியில ஊழியம் செய்யும்படியாக அழைக்கிறார் என்ற ஒரு உணர்வு அவருக்குள்ள ஏற்படுத்த நிமித்தமாக செவ்விந்தியர் மத்தியில மிஷினரியாக போக வேண்டும் என்று தன்னை அர்ப்பணித்து அந்த ஊழியத்திற்காக செல்ல ஆரம்பித்தார். இந்த கூட்டத்துல தன்னை அர்ப்பணித்தார். எப்படி அர்ப்பணித்தார்னா, தேவனே, அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும். கரடு முரடான மக்கள் மத்தியில உம்முடைய சத்தியத்தை அறிவிக்க என்னை அனுப்பும். உம்முடைய பணியை செய்வதற்கு நான் ஆயத்தமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்திலேயே தன்னை மிஷினரி ஊழியத்திற்காக டேவிட் பெர்னாய்டு அர்ப்பணித்தார். உம்முடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக எங்கு வேண்டுமானாலும் போக நான் ஆயத்தமா இருக்கிறேன் என்று சொல்லி தன்னை அர்ப்பணித்தும் இவர் ஜெபிக்க ஆரம்பித்தார். ஸ்காட்லாந்து மிஷினரி ஸ்தாபனம் செவ்விந்தியர்கள் மத்தியில மிஷினரிகளை அனுப்பும் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அந்த பணியில தன்னை அர்ப்பணித்து கொண்டு இணைத்து கொண்டு செவ்விந்தியர்கள் மத்தியில ஊழியம் செய்யும்படியாக அந்த ஸ்தாபனம் மூலமாக இவர் மிஷினரி ஊழியத்தை ஆரம்பிக்கிறாரு. இதற்காக நியூயார்க்ல கவுனாமிக் என்ற ஒரு இடத்துல தங்கி அந்த செவ்விந்தியர் மத்தியில பேச வேண்டிய லாங்குவேஜையும் இவர் கற்றுக்கொள்றாரு. இந்த இடத்திலேயே தங்கி மொழியை கற்றுக்கொண்டு அதிகாலையில எழுந்து தியானிப்பதிலும் ஜெபத்திலும் அதிக நேரம் இவர் செலவு செய்தார். டேவிட் பெர்னாய்டு எங்கெல்லாம் சென்று பிரசங்கிக்கிறாரோ, இயேசுவை குறித்து அறிவிக்கிறாரோ, அங்கெல்லாம் கூட்டம் கூட்டமாய் ஜனங்கள் மனம் திரும்பினார்கள். அவர்கள் செய்த பாவங்களை அறிக்கை செய்து அந்த இடத்திலேயே அநேக ஜனங்கள் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டாங்க. பல தரப்பட்ட மக்கள் பாவ உணர்வடைந்து இருதயத்துல குத்துண்டவர்களாய் அந்த இடத்திலேயே மனம் திரும்பி இயேசுவை சொந்த இரட்சகராகவும் ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தாங்க. இவருடைய பிரசங்கம் அநேக ஜனங்களை மனம் திரும்ப வைத்தது.
இயேசுவை ஏற்றுக்கொள்ளவும் வைத்தது. இவருடைய உடல் பலவீனப்பட்டதுனால இவருடைய நண்பர்கள் வந்து நீ திரும்ப அமெரிக்காவுக்கு வந்து இங்க இருக்கிற பெரிய ஆலயங்களில மூத்த போதகராக பணியாற்று அப்படின்னு அவருக்கு அழைப்பு விடுத்தாங்க. ஆனா அவர் இந்தியர்கள் மத்தியில தான் என்னுடைய ஊழியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அழைப்பை இவர் மறுத்து விட்டார். கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோட மறுப்பான் என்ற வசனத்தின் மூலமாக டேவிட் பெர்னாய்டு செய்த ஊழியங்கள், கண்ணீரோடு அவர் விதைத்த விதைகள் பலன் கொடுக்க ஆரம்பித்தது. அவருடைய ஊழியத்துல அநேக ஜனங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தாங்க. 1745 ஆண்டு ஒரு நாள் இவர் இந்தியாவில பிரசங்கித்துக் கொண்டிருந்த போது இவருடைய பிரசங்கத்தை கேட்டு அநேக ஜனங்கள் மனம் திரும்பினாங்க. சிறு பிள்ளைகள் கூட இவருடைய பிரசங்கத்தினால தொடப்பட்டு கதறி அழ ஆரம்பித்தாங்க. அநேக ஜனங்கள் பாவ உணர்வடைந்து இயேசுவை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தாங்க. இவருடைய பிரசங்கத்தின் மூலமாகவே அநேக ஜனங்களை இவர் இயேசுவின் அண்டையில கொண்டு வந்தார். இவர் செய்யற பிரசங்கத்தை கேட்பதற்காக வெளிநாடுகளிலிருந்து வந்த வெள்ளையர்கள் கூட இதை பார்க்க ஆரம்பித்தாங்க. அந்த மனிதர்களும் கூட இவர் செய்த ஊழியத்தின் மூலமாகவும் இவர் பிரசங்கித்த பிரசங்கங்கள் மூலமாகவும் மனம் திரும்ப ஆரம்பித்தாங்க. செவ்விந்தியர்கள் மட்டுமல்ல, வெளிநாட்டவரும் இவருடைய பிரசங்கத்தை கேட்டு மனம் திரும்பினாங்க. தேவன் இப்படி இவருடைய பிரசங்கத்துல பல அற்புதங்களை நம்ம தேசத்துல இந்தியர்கள் மத்தியில் இவர் செய்தார். ஒரு நாள் இவருடைய கூட்டத்திற்கு ஒரு இளம் பெண் வந்திருந்தா. கிறிஸ்துவின் வசனம் தான் மனம் திரும்புதலுக்கான ஏற்ற ஒரு வழி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். அப்ப இந்த இளம் பெண் அவரை ரொம்ப கிண்டல் பண்ணி பேச ஆரம்பித்தா. தொடர்ந்து அவளை தனியா கூப்பிட்டு அவளுக்கு இயேசுவை குறித்து நற்செய்தியை இவர் சொன்னா. இவர் தொடர்ந்து அவரை கிண்டல் பண்ணிட்டே இருந்தார். ஆனாலும் இவருடைய கூட்டத்திற்கு அவள் வந்து கொண்டுதான் இருந்தார். கடைசி கூட்டத்துல இவர் செய்த பிரசங்கத்தின் மூலமாக அவள் கண்ணீர் விட்டு கீழே விழுந்து பிறண்டு தன்னுடைய பாவத்தை உணர்ந்து ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டான். பெண்ணால அவருடைய பிரசங்கத்தை கேட்டு அந்த இடத்துல உட்காரவும் நிற்கவும் முடியல. பயங்கரமா தேம்பி அழுது கடைசியில இயேசுதான் சொந்த ரட்சகர், அவர் தான் பாவத்திலிருந்து விடுவிக்க கூடிய ஒரே வழி என்று அறிந்து கொண்டு தன்னை முழுமையாக இயேசுவின் பாதத்துல அர்ப்பணித்தாள். இப்படி அநேக மனம் திரும்புதல் உண்டாய் கொண்டிருந்தது. அந்த இடத்துல ஒரு ஆலயத்தையும் இவர் நிறுவினார். கிட்டத்தட்ட 2 மாதத்துல 150 விசுவாசிகள் அந்த ஆலயத்துல சேர்த்து கொள்ளப்பட்டாங்க. தொடர்ந்து இவருடைய ஊழியத்துல பலனை போலவே பாடுகளும் பெருகி வந்தது. எப்படின்னா, செவ்விந்தியர்கள் பல மூட நம்பிக்கைகளை ரொம்ப ஆழமாய் நம்பியிருந்தாங்க. இயற்கையை வணங்குவது, பறவைகள், மிருகங்கள், இப்படிப்பட்ட மிருகங்களை வணங்கி தன்னுடைய மூட நம்பிக்கையில ரொம்ப ஆழமா இருந்தாங்க. பெர்னாய்டு செய்த ஊழியத்தின் மூலமாக அநேக செவ்விந்தியர்கள் ரட்சிக்கப்பட்டு கொண்டிருந்தாங்க. இதை பிடிக்காத அந்த பகுதியில வசித்த இந்த பூசாரிகள் இவருக்கு விரோதமாக அநேக மந்திரங்களை செய்து அவரை நோய்வாய்ப்படவும் பலவீனப்படவும் இவருக்கு எதிராய் அநேக பூஜைகளை அவங்க செய்ய ஆரம்பிச்சாங்க. இவரை எப்படியாவது சாகடிக்கணும் அப்படின்னும் பூஜைகள் நடந்தது. இவர் நடத்துகிற கூட்டத்திற்கு விரோதமாக பக்கத்திலேயே இந்த பூஜாரிகள் என்ன பண்ணாங்கன்னா, பாடல்களை துணிக்க விட்டு நடனங்கள் மூலமாக, பாடல்கள் மூலமாக இவருடைய கூட்டத்தை கலைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அநேக கிரியைகள் செஞ்சாங்க. ஆனா இவர்கள் செய்த ஒன்றுமே இவரை தீண்டவில்லை. தேவன் இவருக்கு பாதுகாப்பா இருந்தார். ஒரு தீங்கும் இவருக்கு நேரிடாதபடி கர்த்தர் இவரை பாதுகாத்தார். ஒரு நாள் ஒரு பூசாரி இவர்கிட்ட வந்து, என் இன மக்களை நீ மதம் மாற்ற, என் இன மக்களை நீ உன் பக்கமாய் திருப்புற, இவர்களை மீண்டும் இதே நிலைக்கு நான் கொண்டு வருவேன் என்று அவருக்கு சவால் விட்டார். ஆனா அதை தைரியமா ஏற்றுக்கொண்டார். முடிவுல என்ன நடந்தது தெரியுமா? கடைசியில அந்த பூசாரியே தேவனை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டார், இவர் செய்த பிரசங்கத்தின் மூலமாக. மேலும் இவர் ஆங்கிலேயருக்கு விரோதமாக செயல்படுறாரு, செவ்விந்தியர்கள் மத்தியில ஒரு பெரிய கலவரத்தை உண்டு பண்றாரு சொல்லிட்டு இவர் மேல அநேக குற்றச்சாட்டுகள் விழுந்துச்சு. ஆனா அதெல்லாம் பொருட்படுத்தாம தேவன் என் பக்கம் இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கையில எந்தவித பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் எனக்கு கொடுத்த ஊழியத்தை இந்த ஜனங்கள் மத்தியில செய்வேன் என்று சொல்லி தைரியமாய் இந்த இந்தியா மக்கள் மத்தியில தன்னுடைய ஊழியத்தையும் தன்னுடைய பிரசங்கத்தையும்
தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தார். 1746ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இவருடைய உடல்நிலை ரொம்ப பாதிக்கப்பட்டது. ரொம்ப சோர்வுக்குள்ளாக மாற்றப்பட்டார். ஆனாலும் நடந்தே சென்று இந்த ஜனங்களுக்கு இயேசுவை குறித்து பிரசங்கம் செய்து கொண்டுதான் இருந்தார். நான் பிழைக்க வேண்டுமோ இல்லை பிழைக்க கூடாதோ அது என்னுடைய பிரச்சனை இல்லை, அது ஆண்டவருடைய பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து இதனுடைய வார்த்தையை இந்த இந்தியர்கள் மத்தியிலே இவர் சொல்லிக் கொண்டுதான் இருந்தார். இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? சின்ன ஒரு பலவீனம் வந்தாலும் ஊழியத்தையும் விட்டுடுறோம், ஆண்டவரையும் நம்ம விட்டுடுறோம். ஆனா டேவிட் பெர்னாய்டு எந்த சூழ்நிலையிலும் தேவனை மறுதலிக்கவும் இல்லை, தேவனுடைய வார்த்தை அவர் விடவும் இல்லை. ஒரு நாள் அவரை பரிசோதித்த மருத்துவர் இவருடைய உடல்ல காசு நோய் ரொம்ப முற்றிச்சு, இனி இவர் பிழைக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. டேவிட் பெர்னாய்டு தன்னுடைய சரீர சுகவீனத்தை குறித்து ஒரு நாளும் கவலைப்பட்டதில்லை. எப்பொழுதும் சந்தோஷமாகவும் உற்சாகத்துடனே காணப்பட்டார். ஒரு நாள் கடுமையான பலவீனம், கடுமையான வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு 1749ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி காலை 6 மணிக்கு தேவனுடைய ராஜ்யத்துல இவர் சேர்ந்தார், மரித்து போனார். 70 ஆண்டுகள் தேவனுடைய மனிதர்கள் செய்த ஊழியத்தை விட கொஞ்ச நாட்களில இவர் செய்த மிஷனரி ஊழியம் ரொம்ப அதிகமா இருந்தது. இவர் மரிக்கும் போது இவருடைய வயசு என்ன தெரியுமா? வெறும் 29 வயது தான். இவருடைய ஊழியத்தை ஆராய்ச்சி செய்த ஒரு சக ஊழியர் சொன்ன ஒரு விஷயம் தான் இது. இவர் மரிக்கும் போது இவருடைய வயது 29ஆக இருந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. 29ஓ 39ஓ அது நம்மளுக்கு முக்கியம் இல்லை. ஆனால் இவர் செய்த ஊழியம் மிக பெரியது. தேவனுக்காக அநேக ஜனங்களை பரலோகத்துக்கு நேராக வழிகாட்டியவர் டேவிட் பெர்னாய்டு. இந்த மிஷனரி மூலமாக ஒருத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஒரு ஸ்டோரி உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். தொடர்ந்து இப்படிப்பட்ட மிஷனரி கதைகளை நீங்க கேட்க விரும்பினீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒருத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ.